ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வந்து தந்தூரி சிக்கன் வச்சு எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஆனியன், குக்கும்பர், அதே மாதிரி கேரட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சல்சாத்துக்கு தேவையான இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் பாருங்கள், இந்த தந்தூரி சிக்கன் ஆல்ரெடி செஞ்ச வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் எடுத்து வச்சுருந்தேன், கொஞ்சம் செய்யலான்ட்டு, இதுக்கு ரோல் செய்யலான்ட்டு. இப்போ பாருங்கள், நான் போன்லெஸ் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் இன்னும் உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்மோக்கி ஃப்ளவர் வேணும்னா நான் பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பில் கேஸ் பற்ற வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சது அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கிரில் பண்ணி எடுத்துக்கிறேன். சும்மா கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நான் பாருங்கள் எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டேன். இப்போ நான் சப்பாத்தி இருந்துச்சு, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நான் இந்த மாதிரி கூட எதனா செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வீட்டில் ஆல்ரெடி சப்பாத்தி இருந்துச்சு, ஸோ அதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த செஞ்சு வச்சுருக்க சிக்கன் வந்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். போன்லெஸ்ஸாக தனித்தனியாக பிரிச்சுருங்க. இப்போ நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அசம்பிள் பண்ணுறது ஈஸியான மெத்தட் தான். இப்போ ஆல்ரெடி நான் சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சாஸ் கெச்சப் ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து மைனஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி தந்தூரி சிக்கனுக்கு செஞ்சு வச்சுருந்த க்ரீன் சட்னி கொஞ்சம் இருந்துச்சு, ஸோ அதை நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், க்ரீன் சட்னி இருந்துச்சுன்னா அதோட இதுவும் ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி ரெசிபியும் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியன், குக்கும்பர், கேரட்லாம் அசம்பிள் பண்ணிக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மல் சிக்கன் எடுத்து கூட சும்மா இஞ்சி பூண்டு இல்லைனா மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் தந்தூரி சிக்கனில் கொஞ்சம் ஸ்மோக் ஃப்ளவர் கொடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான், சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.